அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் வரைபடம் வரைதலில் ஒரு 20 கணக்குகளுக்கு நம்ம பரவளையம் வரைய வேண்டியிருக்கு. இதில் மாணவர்கள் பல்வேறு இடர்களை சந்திக்கிறாங்க. இப்போ நான் அட்டவணையே போடாமல் ஒரு வினாவை பார்த்தோன்னா எப்படி அந்த பரவளையத்தோட வரைபடத்தை வரைகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம புக்கில் இருக்க சில கணக்குகளை மட்டும் எடுத்துக்காட்டுகளாக எடுத்துக்கிறேன். y = x² - 4. இப்போ இதுக்கு நான் எந்த அட்டவணையும் போடல. இப்போ பாருங்கள், 1 1 2 3 1 2 3 4 5 அதே மாதிரி இங்கிட்டு 1 1 2 3 1 2 3 4 5. சரியா? இப்போ இந்த பரவளையம் இந்த புள்ளிகள் வழியாக போகுதான்னு பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக அது வழியாக தான் போகுது. சரியா? இப்போ அடுத்த வினா, y = x² + 2x - 3. இப்போ இதுக்கு நான் எப்படி எந்த அட்டவணையும் போடாமல் ஒரு பேட்டர்ன் படி புள்ளி வைக்கிறேன்னு பாருங்கள். -1, -4 1 1 2 3 1 2 3 4 5 1 1 2 3 1 2 3 4 5. இப்போ இந்த பரவளையத்தை பாருங்கள், கரெக்டாக அது வழியாக தான் போகும். இப்போ அடுத்த வினா, y = x² + x - 2. இப்போ இதுக்கு எப்படி புள்ளி வைக்கிறேன்னு பாருங்கள். 1 2 1 2 3 4 1 2 3 4 5 6. இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு இதே மாதிரி 1 2 1 2 3 4 1 2 3 4 5 6. இப்போ இதோட பரவளையம் இந்த புள்ளிகள் வழியாக போகுதான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக இந்த பரவளையம் அந்த புள்ளி வழியாக தான் போகுது. இப்போ அடுத்த வினா, y = 2x². இப்போ இதுக்கு YHல் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகளை எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு எப்படி பிளாட் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி லெஃப்ட் சைடு 1 2 1 2 3 4 5 6 திரும்ப லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த பரவளையத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே இந்த புள்ளிகள் வழியாக தான் போகுது. இப்போ அடுத்த வினா, y = 2x² + x - r. இப்போ இதுக்கு எப்படி நம்ம எந்த பேட்டர்னில் இப்போ நான் புள்ளி வைக்கிறேன்னு பாருங்கள். -6 1 1 2 3 4 5 லெஃப்ட் ஒன் சைடு 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து ரைட் சைடு 1 2 3 திரும்ப ரைட் சைடு 1 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த பரவளையத்தை பார்ப்போம், எது வழியாக போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இந்த புள்ளிகள் வழியாக தான் போகுது. இப்போ நமக்கு புக்கில் இருக்க வினாவில் எந்தெந்த வினாக்களுக்கு எந்தெந்த பேட்டர்ன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நீங்கள் மொத்தம் 9 வீடியோஸ் இருக்கும், அதை வருஷப்படி பாருங்கள். tnkanidam.blogspot.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. அதில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 9 வீடியோஸ் இருக்கும். அதை வரிசைப்படி முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் எளிமையாக இந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி கிராஃபில் தப்பு இல்லாமல் புள்ளிகளை குறிக்கலாம். இல்லை இந்த பேட்டர்னை வச்சுட்டு டேபிளில் என்ன தப்பு இருக்குன்றதையும் எளிமையாக கண்டுபிடிக்கலாம்.
நன்றி.